நம்ம போகிறோம். ஸோ பிக்சர்ஸ் முதல்ல இன்சர்ட் போயிட்டு ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஷேப்பில் போயிட்டு நான் ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி இதை வந்து மூவ் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது போலலாம் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். தள்ளக்கீழே கொண்டு வரலாம், ரிவர்ஸில் கொண்டு வரலாம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? அதே ஒரு பிக்சரை நீங்கள் மூவ் பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணுங்க. கர்சர் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரிவர்ஸில் எப்படி கொண்டு வருது? இப்போது இந்த கட்டில் கர்சர் வச்சுட்டு அப்படியே இப்படி இடுங்க, ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு டூப்ளிகேட் கொடுங்க, கண்ட்ரோல் டி. இப்போ நான் இந்த பிக்சரை ரிவர்ஸில் கொண்டு வரேன் பாருங்கள். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அழகாக நம்ம வந்து இது வந்து ஒரு மிரர் இமேஜ் போல் இதை கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம குரூப்பிங் பண்ணிட்டோம்னா இப்போ ஷேப்போட அவுட்லைன், இந்த அவுட்லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஷேப் இல்லை, இது இருக்கு, அவுட்லைன் இருக்கு பார்த்தீங்களா? அவுட்லைனை நோ அவுட்லைன் கொடுத்துடணும். நோ அவுட்லைன் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்க, அவுட்லைனே இல்லை. இதுக்கும் அதே போல். ஸோ அவுட்லைன் போயிட்டு நோ அவுட்லைன். இப்போ பாருங்க, இதை நம்ம சேர்த்த புள்ளி தெரியல பார்த்தீங்களா? ஒரு கண்ணாடியில் உட்காந்துட்டு அவங்க கண்ணாடி பக்கத்தில் இருந்து அவங்க படிக்கிற போல தெரியுது. ரொம்ப இது போல் நிறைய விஷயம் நம்ம பண்ண முடியும் பிக்சர்ஸில். இப்போ பிக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிக்சர் ஃபார்மேட் போனீங்கன்னா இப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் போயிடும். ஓகேங்களா? இப்போ இதே பிக்சர் ஃபார்மேட்டில் நீங்கள் கரெக்ஷன்ஸ் இல்லை போனீங்கன்னா ஒரு கலர் பிக்சரை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சராகவும் மாற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். இவங்க வந்து எக்கச்சக்கமான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் மாற்றலாம். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் நம்ம மாற்ற முடியும். இப்போ பாருங்கள், கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கரெக்ஷன்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? பிக்சர் கரெக்ஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே போயிட்டு நம்மளே வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணலாம், அதிகம் பண்ணலாம், கான்ட்ராஸ்டை கம்மி பண்ணலாம், அதிகம் பண்ணலாம். ஓகேங்களா? ஷார்ப்பனை வந்து நம்ம இன்னும் பண்ணலாம். இது போல நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் இருக்கா, கலர் போயிட்டு நம்ம இது பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஆக்கலாம். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை கலர் பிக்சர் ஆக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர் பிக்சரை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆக்கலாம், பட் பிளாக் அண்ட் ஒயிட்டை கலராக ஆக்க முடியாது. அது ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ண முடியும், இதில் பண்ண முடியாது. இப்போ பிக்சரோட கலர் பார்த்தோம்னா இப்போ நம்ம எந்த பிக்சர் எடுத்துகிட்டு இருக்கிறோமோ அந்த பிக்சர்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த கலர் வச்சு நம்ம மாற்ற முடியும். ஸோ இதில் இவங்களே நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம எந்த டிசைன்ஸ் எல்லாம் வச்சு இந்த பிக்சரோட கலரை மாற்றலாம். ஓகேங்களா? இந்த பிக்சர் கலர். ஸோ அதுக்கப்புறம் பிக்சர் ஃபார்மேட்டுக்கே மறுபடியும் போகிறோம். இது வந்து ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட். ஒரு வரைஞ்சா இது எப்படி இருக்கும் அது போல் கொண்டு வரலாம். இப்போ ஆர்டிஸ்டிக் எஃபெக்டில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பிக்சர் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் அது போல் ஒரு என்ன சொல்கிறது ஸ்டைலில் கொண்டு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிக்சர் வந்து நம்ம இதில் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஓகேங்களா?